ஹே வியூவர்ஸ், இப்போ நம்ம முன்னாடி ஒரு எஸ்சிடிசி வோல்வோ பஸ் போயிட்டுருக்குங்க. மல்டி ஆக்சல் வண்டி. இந்த வண்டி இல்லை, இதுக்கு முன்னாடி திடீர்னு கொண்டு வந்து இப்படி நிறுத்திட்டாருன்னு தெரியலீங்க. என்னாச்சுன்னு தெரியலீங்க. ஆள் இறக்கி விட்டுருக்காருங்களா? ஸோ அந்த எஸ்சிடிசி பஸ் போயிடுச்சுன்னு நினைக்கிறேங்க. முன்னாடி சரியான லென்த்து வண்டிங்க. எனக்கு தெரிஞ்சு இதில் தான் திரும்பி இருக்கணுங்க. இதை ஃபஸ்ட் டைம் ஸ்பாட் பண்ணலான்னு பார்த்தேன், அதுக்குள்ளே வண்டி மிஸ் ஆகி போச்சுங்க. அநேகமாக வண்டி இதில் கீழே போய் திரும்பிட்டு வரும்னு நினைக்கிறேங்க, டிப்போ போகிறதுக்கு. ஏதோ வண்டி ரிப்பேர் ஆகி நின்றுருக்குன்னு நினைக்கிறேங்க. டக்குன்னு தெரியுது இல்லைங்க அவ்வளோ தூரத்தில். ஜோல்டிங் என்ன அடி வாங்குது பாருங்க. ஃப்ளைஓவர் மாதிரியே இல்லைங்க. எல்லா ஃப்ளைஓவர் இந்த லட்சணத்தில் தான் இருக்குதுங்க. எல்லா ஜோல்டிங் பயங்கரமாக அடி வாங்குது. ஸ்பீட் பிரேக்கர் வந்து கொஞ்சம் தள்ளி வச்சுக்கலாங்க, இல்லைன்னா ஒரு சைன் போர்டு வச்சுக்கலாங்க. எங்கேயுமே சைன் போர்டு கிடையாதுங்க. முதல் நாள்லாம் வண்டி இதில் எக்கச்சக்க வண்டி பறந்துச்சுங்க, நம்மளது உட்பட. கண்ட்ரோலே கிடைக்கலிங்க. 80 நல்ல வேலை. கொஞ்சம் அந்த ஸ்பீட் பிரேக்கர் வந்து ரொம்ப என்ன சொல்கிறதுங்க, ரொம்ப அந்த மற்ற இடத்துல போகிறத விட கொஞ்சம் சாஃப்டாக இருந்ததுன்னு சொல்லலாம். தெரிஞ்சு இந்த ஃப்ளைஓவர் கீழே இறங்கிலிங்க ஸ்பீட் பிரேக்கர் வைக்கிறத விடங்க பேரிகேடு வச்சுட்டு போயிடலாங்க. வேணுங்கிறப்ப வச்சிடலாம், இல்லைன்னா எடுத்துடலாங்க. எனக்கு ரொம்ப அது சஜஸ்டபுளாகவே தெரியலிங்க. நிறைய வண்டி ஒரு இடத்துல ஒரு சின்ன ஒரு இது கூட கிடையாதுங்க. வேகத்தடை உள்ளது, அது கண்ணுக்கும் தெரியுறது இல்லைங்க அந்த கலருக்கு. ஏன்னா பொதுவாகவே ஃப்ளைஓவரில் ஏறி இறங்குறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு ஹைவேஸ் எல்லாம் ஓட்டிட்டு திடீர்னு உள்ளே வர்றாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஊட்டி போகிறதுக்கு வர்றாங்கன்னா, அவங்க ஹைவேலே ஓட்டிட்டு வரல, இந்த மாதிரி நிறைய ஃப்ளைஓவர் ஏறி இறங்குவாங்க. அப்போ வந்து எங்கேயுமே அந்த ஸ்பீட் பிரேக்கர்லாம் இருக்காது. திடீர்னு இது இன்டர்ஸ்டேட்டுக்குள்ளே வந்த உடனே ஒரு என்ன சொல்கிறதுங்க, ஒரு இன்ட்ராசிட்டிக்குள்ளே ஓட்டையில் அது சிரமங்க. அது தெரியாதுங்க. நிறைய பேர் சைன் போர்டெலாம் வச்சாலும் ஒன்றும் விளங்காதுங்க. பாருங்கள், இப்போ சைன் போர்டு எங்காவது இருக்கான்னு நீங்கள் பாருங்கள், எங்கேயுமே இருக்காதுங்க. இத்தினோண்டு இருக்கும், அதெல்லாம் ஒன்றுமே தெரியாதுங்க. ரோட்டில் இருக்கிறதும் தெரியாது ஸ்பீட் பிரேக்கர். இதோ இங்கே ஒரு ரிஃப்ளெக்டர் கிடையாதுங்க, ஒன்றும் கிடையாதுங்க. அதுக்கு பேசாமல் பேரிகேடு வச்சுருந்தாவே நீட்டாக அதோட பர்பஸ் சால்வ் ஆகிருக்குங்க. என்ன நான் சொல்கிறது, உங்கள் கருத்தையும் பதிவு பண்ணுங்கள்.